இப்படி அதிமுக வந்து ஜோசப் விஜய்க்கு எப்பவுமே படம் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நல்லபடமாக தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த 5 கோடியும் கொடுத்துட்டு அவர் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி கதறிட்டு இருக்காருன்ற செவி வழி செய்தி வருது. வேட்பாளருக்கும் 2 பெண் குழந்தைங்க. விஜயபாஸ்கர், உனக்கும் 2 பெண் குழந்தைங்க. ஊராம்பூட்டு நீங்கள் அதிமுக ஒரு பெருமையோடு இருந்த, உனக்கு ஒரு மரியாதை இருந்தது, எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கே போன உடனே உனக்கு என்ன கிடைச்சிடும்ன்றது தெரிய வரலையே. ஆர்பி உதயகுமார் நாளைய முதலமைச்சர் எங்கள் எடப்பாடி தான். ஏன் கேட்டுங்க, எப்படி கேட்டால் ஜனநாயகன் பட வெளியீடு இன்னைக்கு எல்லா அமைச்சரும் எல்லா எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தியேட்டராக போய் அதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. மக்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் தலையிடாமல் ப்ரமோட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலும் சரி, வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுக தேர்தல் வியூகம் எப்படி அமைக்கணுமோ அதை வந்து கலந்து ஆலோசித்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. இதில் பதவி பணம் அனுபவித்தவங்க அரிப்பு, பதவி இல்லாமல் இருக்க முடியாது, அரிப்பு இருக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக, அரசியல் அரிப்பு. அந்த அரிப்புக்கு அங்கே சொருகி விடுவாங்கன்னு போனாங்க தாவேக்கால. அங்கே சொரியறதுக்கு விஜய் வருவார்னு பார்த்தாங்க. விஜய் நான் இல்லை. ஒரு வீட்டு 4-5 மடங்கு இப்படி உயர்த்தி வாங்கின பணத்தை திரும்பவும் ரிட்டர்ன் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும், உங்களுக்கு பாதகமாயிடாது. ஏன்னா அவங்க பணம் கஷ்டப்பட்ட பணம். நாளை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்கால போய் இணைஞ்சவங்களோட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. அதில் குறிப்பாக கடம்பூர் ராஜு தாவேக்காவுக்கு போனதுக்கப்புறம் அதிமுகலேருந்து யாரும் இங்கே வராதிங்க, இங்கே மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி பட்டா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த கடம்பூர் ராஜியை பார்க்கறது விஜய் வந்து அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அதே போல் அம்மாக்கிட்ட ஒரு பட விஷயமாக இதில் கொடநாட்டில் ரொம்ப நேரம் காத்திருந்தா போல். அதே மாதிரி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு படம் பிரச்சனைக்கு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஃபிலிம்ஃபேர் எதுவுமே இயங்காது. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு நல்ல இதயத்தோட அந்த காரியம் மாட்டிக்கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லபடி ஓடிச்சு. இப்படி அதிமுக வந்து ஜோசப் விஜய்க்கு எப்பவுமே படம் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நல்லபடமாக தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜோசப் விஜய் அந்த கட்சியை சார்ந்தவங்க, அதாவது தமிழக வெத்து வேட்டு கழகம், அந்த கட்சி வந்து அதிமுகவை அழிச்சிடணுன்ற கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. இது அப்படி கிடையாது தம்பி, அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது புரட்சித் தலைவர் ரத்தத்தை வியர்வையாக்கி என்ன அதில் ஏற்படுத்த கட்சி. புரட்சித் தலைவர் அம்மா இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றப்பட்ட கட்சி. இதுக்கு அழிவு கிடையாது. எடப்பாடியார் காலத்தில் 4 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சு இன்றைக்கி 10 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்திட்டு வர கட்சியை எடப்பாடியார் புரட்சி தமிழர். அதனால் இந்த கட்சிக்கு அழிவு கிடையாது. போனவங்கெல்லாம் வந்து ஏண்டா இங்கே வந்தோம், எதுக்காக ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ யோசிக்கிறாங்க. கண் கெட்டவன சூரிய நமஸ்காரம் எதுக்கு சார்? இன்னும் புதுக்கோட்டையில் ஒருத்தர் இப்போ தான் போய் சேர்ந்துருக்காரு, 10,000 பேரை இணைச்சேன் அப்படின்லாம் சொன்னார். அவரெல்லாம் கதறக்கூடிய நாட்கள் வருமா? புதுக்கோட்டைக்காரரை பற்றி விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி, அவரை பற்றி கேட்கும்போது நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். செவி வழி செய்தி தான். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி தனவிமல் என்ற இளைஞர் புது வேட்பாளராக எடப்பாடியார்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்தி அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அவரை வந்து இல்லாத செலவெல்லாம் இழுத்து விட்டு ஏறக்குறைய அவர் நிறைய செலவு பண்ணிட்டார். செலவு பண்ணிவிட்டு தன் கை பதிலாக வேற நம்ம விஜயபாஸ்கர் 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார். அந்த 5 கோடியும் கொடுத்துட்டு அவர் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி கதறிட்டு இருக்காருன்ற செவி வழி செய்தி வருது. அவருக்கும் 2 குழந்தைங்க. யாருக்கு? தனவிமல் வேட்பாளருக்கும் 2 பெண் குழந்தைங்க.
விஜயபாஸ்கர், உனக்கும் 2 பெண் குழந்தைங்க, ஊராம் போட்டு வயிற்றில் அடித்தோம்னா அது உன்னை தாங்கும், உன் பிள்ளைகளை தாங்கும். ஏன்னா ஒரு குடும்பம் படுற அவஸ்தை வந்து நிச்சயமாக எதிரொலிக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இனிமேல் நீ இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ எதில் நின்னாலும் அந்த தனவிமல் வந்து முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த முத்தரையர் சமூகம் நம்ம நம்ம விஜயபாஸ்கர் தொகுதி விராலிமலை தொகுதியில் முத்தரையர் சமூகம் அதிகம். இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரிய வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் படுற அவஸ்தையை வச்சு உங்களுக்கு யாருமே ஓட்டடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக டெபாசிட் போயிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு முத்தரையர் சமூகம் நிறைஞ்ச பகுதி அது. அதனால் அவங்க வயிற்றெரிச்சலை வாங்காமல் அந்த பணத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் வேண்டுதலாக கூட, என்னுடைய வேண்டுதலாக கூட வச்சுக்கோ. ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுன்றதை வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி தூய சக்தின்னு சொல்கிற நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த துஷ்ட சக்தி எத்தனது உங்கள் கட்சியில் இணைச்சிருக்கீங்க. தயவு செய்து அந்த பணத்தை அவரிடம் இருந்து அந்த தனவிமல் என்ற இளைஞர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ற முதலமைச்சருக்கு வேண்டுதலாகவும் வைக்கிறேன். இது ரொம்ப தவறு வந்து நிலைக்காது. விஜயபாஸ்கருக்கு சொல்லிக் கொடுத்தனா அவருக்கு மீண்டும் சொல்கிறேன், அவருக்கும் 2 பெண் குழந்தைங்க அவஸ்தைப்படுது அந்த குடும்பம். உனக்கும் 2 பெண் குழந்தைங்க கடவுள் அந்த தண்டனையை கொடுத்துருவார். கடவுளுக்கு பயந்து இருந்தால் அந்த பணத்தை அவருக்கு ஒப்படைங்கன்றதை நான் இங்கே கோரிக்கையாக வைக்கிறேன். சார், இப்போ வந்து இயக்குனராக அதிமுகவில் இருந்த ஆர்வி உதயகுமார் போய் இப்போ தாவேக்கலை இணைஞ்சிருக்காரு. நேற்று முன்தினம் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக காப்பாற்ற நினைச்சவங்கள வந்து எடப்பாடியார் வந்து அந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை எடப்பாடியார் மேலே வச்சிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆர்பி உதயகுமாருக்கு எந்த விதத்தில் மரியாதை குறைவாகி போச்சா? நீ என்ன அவ்வளோ இந்த கட்சி பணி ஆட்டிட்ட? நான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் 50 ஆண்டுகளாக 55 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கமே. எங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எங்கள் முகவரியும் கிடையாது. அதிமுக என்ற ஒரே கோணத்தில் தான் போயிட்டுருக்கோம். எங்களை விட உழைப்பை செலுத்திட்டியா நீ? உன்னை விட உழைச்ச கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி இப்போ இந்த வயசான காலத்தில் அங்கே போயிருக்கியே, உனக்கு என்ன அங்கே தூக்கி கொடுத்துருவாங்க? இங்கே அதிமுகவில் ஒரு பெருமையோடு இருந்த, உனக்கு ஒரு மரியாதை இருந்தது, எல்லோரும் மதிக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கே போன உடனே உனக்கு என்ன கிடைச்சிடுன்றது தெரிய வரலையே ஆர்பி உதயகுமார். இது தவறான போக்கு. அதாவது ஒரு இயக்கம் சோதனைக்குள்ளாயிடுச்சு, தோல்வி அடையலை, வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுடுச்சு. இவ்வளோதான், வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுடுச்சு. இவர் வந்து நம்ம எடப்பாடியார் வந்து மாஸ், இப்போ புரட்சி தலைவர் போல் அம்மா போல் ஒரு மாஸ் லீடர் இல்லை. முதல்ல எல்லாருமே அது தெரிஞ்சுக்கணும். என்ன அதே மாதிரி கடைசி காலத்தில் திமுக கொடுத்த பணம், அதாவது பொங்கலுக்கு உரிமை தொகை இப்படிலாம் கொடுத்த பணம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு சேர்ந்துருக்கு. ஆனால் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் ஜோசப் விஜய் விழுந்திருக்கு. ஜோசப் விஜய் மட்டும் நிற்கலைன்னா எங்கள் எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சர் தான். நாளைய முதலமைச்சர் எங்கள் எடப்பாடி தான். ஏன்னு கேட்டுங்க, இன்றைய அமைச்சர்கள் இன்றைய நிகழ்வு வரைக்கும் வச்சுங்க. எப்படி கேட்டால் ஜனநாயகன் பட வெளியீடு இன்னைக்கு. அந்த படத்தை ஒவ்வொரு தியேட்டராக ஒவ்வொரு அமைச்சரும் செங்கோட்டையன் கூடன்னு சொல்கிறேன்னு அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு எல்லா அமைச்சரும் எல்லா எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தியேட்டராக போய் அதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. நாட்டில் எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது, என்னென்னமோ செய்யணும், மக்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த திட்டங்களெல்லாம் தலையிடாமல் இவங்க வந்து படத்தை வெளியிடுறதுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி இன்னைக்கு. இப்போ அதிமுக வந்து இந்த நிர்வாகிகள் போய் மற்ற கட்சியில் இணையிறது, இந்த மாதிரி சூழ்நிலை அதிமுக ஒரு சோர்வை சந்திச்சு அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால் இப்போ இடைத்தேர்தல் இப்போ நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதிமுக அந்த தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இல்லை அந்த கட்சிக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற விதமாக இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதை கையில் எடுப்பார்? என்ன மாதிரி திட்டங்கள் இந்த கட்சியை வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கு? அமைதியாக இருக்கார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ இளைஞர்களை எப்படி
கொண்டு வரணும், இந்த கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு பக்கா பிளானோட எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வழி வகுத்துட்டு இருக்கார். வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலும் சரி, வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுக தேர்தல் வியூகம் எப்படி அமைக்கணுமோ அதை வந்து கலந்து ஆலோசித்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. நடைமுறைப்படுத்துகிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தான், மூத்தவர்கள் நின்று இளைஞர்களை வழிநடத்தும் விதமாக தான் அவருடைய திட்டங்கள் போயிட்டு இருக்குது, செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. எங்கள் கட்சிக்கு வீழ்ச்சின்றது கிடையாது. இனிமே வரும் தேர்தலில் எல்லாம் நிச்சயம் அதிமுக வெற்றி பெறும். ஸோ அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக வந்து ஒரு தனக்கான ஒரு முகத்தை பதிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ எடப்பாடியார் அந்த முகத்தை வந்து கொண்டு வராரு. இப்போ நீங்கள் எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் வந்து இப்போ 2 கட்சிகள் வந்து அதிமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று வந்து தாவேகா. இதை எதிர்கொள்ள அதிமுக என்ன மாதிரி அந்த சூழ்நிலைகளை முன்னே எடுத்துக்கணும், அவங்கள வீழ்த்தி தான் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிப்பட்ட சவாலாக இருக்கும்? அதாவது திமுகவை எதிர்த்து தான் அதிமுக தொடங்கப்பட்டது. தீய சக்தின்னு சொன்னார் புரட்சித் தலைவர். இந்த தீய சக்தி அழிக்கிறதுக்கு தான் அதிமுக தொடங்கப்பட்டது. அந்த செயலை வந்து புரட்சித் தலைவர் வந்த புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியாரும் சரி நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் திமுகவை அடியோடு ஒழிக்கணுங்க. என்ன, மற்றவங்களாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களாம் ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், அந்த வேட்பாளர் யார், இந்த ஊரில் இருக்கிற எந்த தெரு எந்த விலாசம் எதுவுமே தெரியாதவங்க, யாருன்னே பொதுமக்களுக்கு தெரியாதவங்க, ஒரு வசீகர ரசிப்புத்தன்மை, இதுக்காக ஓட்டு போட்டுட்டு இதை வந்து ஜோசப் விஜயே எதிர்பார்க்கல. இந்த 108 தொகுதி வந்தது அவரே வந்து ஆச்சரியப்படுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி அந்த வேட்பாளர்களும், வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் இன்றைக்கி நடந்து கொள்கிற விதம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஆட்சி ஏண்டா, எப்போ போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நினைக்க ஆரம்பித்தாங்க. பாமர மக்கள் நிச்சயமாக இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்காங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால், இனி வரும் தேர்தல்களை நல்ல வியூகம் வகுத்துட்ருக்காரு எங்கள் எடப்பாடியார். சில விஷயங்கள் திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காரு. இது வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. நான் இதை வந்து தொண்டர்கள் அனைவரும் அவர் பொறுமையாக ஒன்று ஒன்றா செய்வார். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எங்களுடைய அதிமுக தொண்டர்களுக்கு நான் இதை நீங்கள் அவர் கூட பயணித்து வெற்றி வாகை நாம் எப்படி பெறுறது, இதுக்கு நாம் எப்படி செயலாற்றுவது, எப்படி பணியாற்றுதுன்ற ஒரே கவனம் உங்ககிட்ட இருந்தால் போதும். மற்றபடி நம்முடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எல்லா வகையான காரியங்களையும் நிறுத்தி நிதானமாக யோசித்து கலந்தாலோசித்து நடைமுறைப்படுத்துவார். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நம்ம கட்சிக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இந்த எதிர்காலத்தை தொண்டர்களாகிய நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு தொகுதியாக பணியாற்றுறீங்கன்னா, ஒவ்வொரு தெருவாக பணியாற்றுறீங்கன்னா நிச்சயம் நமக்கு வெற்றி வாகை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த இடைத்தேர்தல் வந்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக நடக்காது, 2 வருஷமாக ஆகுன்னு சொல்லிட்டு சில தகவல்கள்லாம் வருது. இப்போ இதை நம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்கள் இருந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமாங்க. இப்போ அங்கே தாவேக்கால பதவியும் கொடுக்கல. ஸோ அதிமுக கலந்து போன எம்எல்ஏக்கள் நிலைமை என்னவா இருக்கும்? இல்லை ஒருவேளை அப்படியே இருந்து கடைசி முடிக்க இந்த 5 வருடம் முதல்வர் விஜயோட ஆட்சி நடக்க அப்படியே இருந்துடும் நினைப்பாங்களா? உங்களோட ஒரு அதிமுக தொண்டர் அவங்க கருத்து என்ன கேட்டிங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுனது ஒரு வரி உண்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கார். அரசியல் என்னும்போது பணம் பதவி இதுதானே தவிர அவங்க அறத்தின் வழி நடக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தெளிந்தவர்கள் தான் இந்த வந்து அரசியல் வந்து மக்கள் பணி ஆற்றுறதுக்கு தான். என்ன, இதில் பிழப்பு நடத்தக்கூடாதுன்னு அந்த அறத்தோடு இருக்காங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட இந்த நாடு இருந்தால் நிச்சயம் நலம் பெறும். இன்றைக்கி நட்டாத்தில் விட்ட கதை தான். இப்போ இடைத்தேர்தல் வராதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கூறிடுச்சு. இவங்க அங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கே வந்தால் அவங்களுக்கு ப்ரிஸ்டீஜ். என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நட்டாத்தில் விட்ட கதையாக தான் இருக்காங்க. ஆனாலும் அதிமுக
மீண்டும் வந்தால் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அதாவது இவர்களை சேர்த்துக்கிட்டு பணியாற்றுவோம்னு சொல்லி நல்ல மனதோடு சேர்த்து நான் பணியாற்றினாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அவங்கள அப்படியே கழட்டி விட்டாலும் தயாராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க, இதில் பதவி பணம் அனுபவித்தவங்க அரிப்பு, பதவி இல்லாமல் இருக்க முடியாது, அரிப்பு இருக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக, அரசியல் அரிப்பு. அந்த அரிப்புக்கு அங்கே சொருகி விடுவாங்கன்னு போனாங்க தாவேக்கால. அங்கே சொரியறதுக்கு விஜய் வருவார்னு பார்த்தாங்க. விஜய் நான் இல்லை, புஷியும் அந்த ஆதவ் அர்ஜுனும் இருக்காங்க. நாங்கள் என்ன இதுக்கே அவங்களுக்கு வெக்கப்பட்டிருக்கணும், வேதனைப்பட்டிருக்கணும். என்ன இது இப்போ வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தான் இப்படி நட்டாத்திர விட்டுட்டாங்களே அப்படின்ற எண்ணம் மேலோங்கி தான் இருக்காங்க இந்த 6 பேரும். இல்லை, இப்போ சனிக்கிழமை ஆச்சுன்னா அதிமுகலேருந்து பெரிய தலைகள் போய் இணைகிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த சனிக்கிழமை அதிமுகலேருந்து பெரிய தலைகள் யாரும் போகலை. ஒருவேளை பனையூரில் லீவ் விட்டாங்களா சனிக்கிழமை? ஏன்னா அவங்க ஒரு இணைப்பு விழா வந்து குறிப்பாக சனிக்கிழமை தான் நடத்தி. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த சனிக்கிழமை வந்து அதிமுகலேருந்து யாரும் போய் இணையல. அதிமுக தவிர்த்து மாற்றுக் கட்சியிலேருந்து போய் இணையாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 7 நாட்டு சனிகள்லாம் போச்சு. இந்த சனிகளுக்கெல்லாம் எந்த நிலைமைடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க தூரம் இருந்து பார்க்குறாங்க. நம்ம நிலையை தக்க வைக்கிறதுக்கு அங்கங்கே நாம் இருந்துட்டோம்னா நம்ம மரியாதை இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு பனையூரில் போயிட்டு அந்த கேட்டை பிடிச்சி நின்று அந்த மலைக்குழியில் விழுந்து ஓடி போய் சேரை பிடிச்சி முக்கி முடறி இருந்ததெல்லாம் பார்த்தாங்க. ஐயய்ய இந்த நிலைமை நமக்கு வேண்டாம், நம்மளுடைய தகுதியை இப்படியே காப்பாற்றிக்கோ சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக ஆகிட்டாங்களே தவிர இனிமேல் அந்த சனிக்கிழமை நிகழ்வுன்றது இனி பனையூரில் நடக்காது. ஆனால் இப்போ குறிப்பாக வந்து இந்த மந்த் எல்லா வீட்லேயும் அந்த மின்சார கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு. இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர், சில பேர்லாம் 29,000 பில்லு வந்திருக்கிறதெல்லாம் வந்து ஒரு அம்மா வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. மின் வந்து அளவீடு தவறாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறை வந்து ஒரு லெட்டர்லாம் வெளியிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோடல்னு சொல்லுவாங்க. என் தெருக்கோணலாக இருக்குது, இல்லைன்னா சூப்பராக ஆடி இருப்பேன்னு. ஆள தெரியாதவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா இது இப்படி தானே இருக்கும். தவறான கணக்கீடு எடுத்து எவ்வளவு தொகை அதிகமாக வாங்கணுமோ அந்த தொகையை பயனீட்டாளருக்கு திருப்பி கொடுக்கலாமே. அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. தப்பு செஞ்சிட்டிங்க, அதுக்கு எப்படி மன்னிப்பு? பணமாச்சே, ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து கொடுக்குறான். என்ன உங்கள மாதிரி கிடையாது. அவங்கவுங்க எவ்வளோ சிரமப்பட்டு என்னமோ உழைச்சி நாயா பேயா அடைஞ்சு பணத்தை கட்டியிருக்காங்க. நீங்கள் அதாவது ஒரு வீட்டை 4-5 மடங்கு இப்படி உயர்த்தி வாங்கின பணத்தை திரும்பவும் ரிட்டர்ன் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு பாதகமாகிடாது. ஏன்னா அவங்க பணம் கஷ்டப்பட்ட பணம், அதனால் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க இதுக்கு சொல்கிறேன். சார், இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்களுக்கு மேலே ஆகுது சார். அதில் குறிப்பாக வந்து தாவேக்கா அமைச்சர் இருக்கக்கூடிய கீர்த்தனா கொஞ்ச நாள் சர்ச்சையில் சிக்கினாங்க. அப்புறம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சரத் அவர் வந்து கொஞ்சம் சர்ச்சையில் சிக்கினார். அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ரமேஷும் வந்து ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது சார். குறிப்பாக அந்த பழனி கோயில் இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பழனி திருக்கோயில் 1 ஏக்கர் 4 சென்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து பாலகிருஷ்ணன் என்ற பத்திர பதிவாளர் விற்கிற ஒரு பேர், அந்த இடத்த விற்கிற ஒரு பேர் முருகதாஸ், வாங்குகிற ஒரு பேர் வெள்ளியங்கிரி சேதுபதி. ஒரு நாள் லீவு சசிகலா சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு நாள் லீவில் போகிறாங்க. அந்த ஒரு நாள் லீவுக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஜஸ்டின் மணிகண்டன் வரார். ஜஸ்டின் மணிகண்டன் வந்து இன்னொரு மாவட்டத்தோட சப் ரிஜிஸ்ட்ரார். சசிகலா லீவு போட்டு இடத்துல ஜஸ்டின் மணிகண்டன் வரார்னா ஜஸ்டின் மணிகண்டன் இடத்துல யார் இருக்கா? அப்போ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன ஆகிறது? இதுக்குரிய பதில் என்னன்னே தெரியல. இதில் வந்து இந்த பிரச்சனை வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் இடியாப்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்று கேட்குறேங்க, ஜஸ்டின் மணிகண்டன் 100 கிலோமீட்டருக்கு அப்புறத்துலேருந்து வரார் பழனி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. அவரை வந்து இங்கே போட்டு இந்த காரியம் மாற்றணும்னு நினச்ச அந்த சூப்பர் பவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும். எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சார் யாருன்ற மாதிரி நடந்ததோ அதே போல தான் இதுவும். அந்த சூப்பர் பவர் சார் யார்? இது வந்து பொதுமக்களுக்கு நிச்சயம் தெரிய வரணும். ஏன்னா ஒரு கோயிலோட இடத்த வந்து
இந்த மாதிரி ஆட்டையை போடுறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு எந்த பக்தர்களும் சரி சாமானிய மக்களும் சரி பொறுமையாக இருக்க மாட்டாங்கன்றத முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நான் சொல்லிக்கொள்கிறேங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச்செயலர் ஆணையிட்டிருக்கார். அதே மாதிரி நெற்குன்றத்தில், மதுரவாயில் நெற்குன்றத்தில் மதுக்கடையை மூடணும்னு சொல்லிட்டு திமுக ஏற்படுத்தின ஒரு மதுக்கடையை மூடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. இப்போ மக்கள் பிரச்சனையை தீர்க்கணுன்ற ஒரு விதத்தில் எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் கையில் எடுத்திருக்கார். இது எழுச்சியுற நடக்கும். இனிமே தமிழ்நாடு எங்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். எடப்பாடியார் இதையெல்லாம் கையில் எடுத்துட்டாரு. அவர் ஆணையிட்டால் நாங்கள் எழுச்சியோடு பங்கு கொள்வோம் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கு. நன்றி சார். வணக்கங்க.